வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் மலர, ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்துன்னை அழைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துன்னை அழைத்தோ இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி இணைந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். உறவில் நாளும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே, உறவில் நாளும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். பாருங்கள் பலியில் கலந்திடவே, கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த பரலோக அன்னையின் 8ஆம் திருவிழாவாகிய இன்று திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சிறுவர்களாகிய நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இறைவா, நீர் எப்பொழுது என் உள்ளத்தில் வருவீர் என்று ஆவலாய் காத்திருக்கின்றேன். நற்கருணைதான் நம் வாழ்வின் ஒளி, நம் வாழ்வின் வழியும் நம் வாழ்வின் பலமும் அதுவே. நற்கருணை உண்மையிலேயே
அன்பின் மறைபொருள். அதாவது நமது மனித தன்மைக்கு ஏற்ற வகையில் நமக்கு அருளப்பட்ட இறைவனின் மறைபொருள். நற்கருணை நமக்கு அன்பின் அடையாளமாக அன்பளிப்பாக தரப்பட்டுள்ளது. இயேசுவை முதலில் உட்கொள்ள போகும் குழந்தைகளாகிய நாம் நம் அன்பு இயேசுவிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். சின்ன இயேசுவே, சிறு குழந்தைகளாகிய எங்களிடம் வாரும். அன்புள்ள இயேசுவே, எங்களை வளப்படுத்திட வாரும். கருணை உருவான இயேசுவே, எங்கள் பாவ உள்ளத்தை மன்னியும் என்று இயேசுவிடம் வரம் கேட்போம். அன்பானவர்களே, நற்கருணைதான் நம் வாழ்வின் மையம், ஆதாரம் என்பதை உணர்ந்து வாழவும், தினமும் திருப்பலியில் கலந்து கொண்டு இறையாசி பெறவும் வரம் வேண்டுவோம். இயேசுவே, நாங்கள் நற்கருணை என்னும் விருந்தில் முதலாக இணைய உதவிய வழிநடத்திய என் பெற்றோர், எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை கொடுக்க வரம் வேண்டி இப்படியில் பக்தியுடன் இணைகின்றோம். அருமையானவர்களே, இந்த குழந்தைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கின்ற இந்த திருப்பலிக்கு நம்மை தகுதியுள்ள மக்களாக மாற்றும் வண்ணமாக தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான குற்றங்களுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரின் இரக்கமையும் ஆண்டவரின் இரக்கமையும் ஆண்டவரின் இரக்கமையும் ஆண்டவரின் இரக்கமையும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம்
போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பணினை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருத்தம் வெற்றி மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடம் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதலாகடம் இணைக்கட்ட நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்மை பெற்றவர்களை, நமக்கு நன்மை செய்வர்களை, நம்மை வழிநடத்துபவர்களை சேவைகளை பெற்று நிறைவடைந்தவுடன் மறந்துவிடும் பழக்கம் இன்று நம்மில் பலருக்கு உண்டு. நம்மை படைத்து இந்த நாள் வரை எந்த குறையும் இன்றி காத்து வரும் இறைவனையும் அவர் நமக்கு தந்த கட்டளையையும் மறந்து எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பல்வேறு துன்பங்களில் இருந்து மீட்டு காத்து வரும் இறைவனை மறவாது இருக்கவும் அருள் செல்வமும் பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் தரும் இறைவனை நினைவில் கொள்ள அழைப்பு விடுக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இன்றைய முதல் வாசகம் இணை சட்டம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 2 முதல் 3 முடிய மற்றும் 14 முதல் 18 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுதிய பாறையில் இருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு
இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவில் உருவாக்கினீர், விழும்போது தாங்கிக் கொள்வார். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவில் உருவாக்கினீர், தடுக்கி விழும்போது தாங்கிக் கொள்வார். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரப்பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்று இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழை பணக்காரர் என்னும் நிலை மாறி ஒரே குடும்பமாக நம்மை இணைக்கும் இடம் நற்கருணை விருந்து. இந்த விருந்தில் நாம் அனைவரும் ஒன்று. நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். நம் கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் என்ற உணர்வுடன் புனித பவுலடியாரின் மடலுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16-17 முடிய. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. la 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 Alleluia, la 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 Alleluia, la 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 Alleluia, Alleluia.
நானே வாழ்வு தரும் உணவு, என் உணவை உண்ணும் அனைவரும் என்றுமே நிலைத்து வாழ்வார். லலலலலலலலலா, லலலலலலலலா, லலலலலலலலா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. யோவான் பிரிவு 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான பாசமிகு மக்களே, முதலாவதாக இறைவனுடைய திரு உடலையும் திருரத்தத்தையும் உணவாக உட்கொண்டு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க வந்திருக்கக்கூடிய என் அருமையான குழந்தைகளே, 8ஆம் திருவிழா நல் வாழ்த்துக்களோடு இன்றைய நாளின் செய்தியை உள்வாங்கி உள்ளத்தில் பதித்து வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். 8ஆம் திருவிழாவின் மகிமை மகத்துவம் என்னவென்று சிந்திக்கின்ற பொழுது, எட்டாது கிட்டாது என்பதையெல்லாம் மாற்றி எட்ட வைக்கக்கூடிய, கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு நாள் இந்நாள். என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்வில்
இவையெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஏக்கத்தோடு பரிதவிப்போடு காத்திருக்கின்ற நமக்கு திகட்டுகின்ற வண்ணமாக 8ஆம் திருவிழா இருக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு உணர்த்தும் ஒரு விழாதான் இன்றைய விழா என்றால் அது உண்மை. காரணம், இன்று தரப்பட்டிருக்கின்ற தலைப்பின் உள் அர்த்தமே அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆண்டவுடைய உடனிருப்பை நமக்கு உணர்த்தி 8ஆம் திருவிழாவின் மகிமையையும் மகத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் பெற்றிட இறைவன் நாம் எதிர்பார்க்கின்றதெல்லாம் நமக்கு கிடைக்க செய்வார். கிடைக்காது கிடையாது என்றிருப்பதையெல்லாம் கிடைக்க செய்து அதன் மூலமாக நமது வாழ்வை மகிமை அல்லது மகிழ்ச்சி அடைய செய்வார் என்பதில் எந்த மறுப்புமில்லை. அத்தகைய உணர்வோடு இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். சினிமா பாடல் வரிகளிலே கவிஞன் எழுதுகின்ற ஒன்று, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு தன் வாழ்வின் விரக்தியிலே அதை கேள்விக்குறியாக்கி முடிக்கின்றான். கடைசி வரை யார் இருப்பார்கள், என்னோடு யாரும் இருக்க மாட்டார்களே என்ற ஒரு அச்சத்தோடு, ஒரு கேள்விக்குறியோடு, நான் வைத்திருக்கின்ற பணமும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகாரமும் நம்மோடு வராதே, உறவுகளும் உடைமைகளும் நம்மோடு வராதே என்று சொல்லி அவனுக்கு தெரிந்த அளவிலே அதை முடித்து வைக்கின்றான். அல்ல கேள்விக்குறியோடு அதை எழுப்பி வைத்திருக்கின்றான். ஆனால் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று, நம் அனைவருமே அறிந்திருக்கின்ற ஒன்று, கடைசி வரை யாரோ என்று கேள்வி கேட்பதை விட கடைசி வரை இவர் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் இந்த விழா என்றால் அது மிகையாகாது. பிரியமான மக்களே, கடைசி வரை இவர் யாரோ என்பதல்ல, இவர் யாரும் அல்ல, மாறாக இவர் நம்மோடு இருக்கக்கூடியவர், நம்மோடு உடன் இருக்கக்கூடியவர், உடனிருந்து செயல்படக்கூடியவர், உடன் உழைப்பாளராக இருக்கக்கூடியவர், நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த கடவுளின் தன்மையையும் இந்த கடவுளின் செயல்பாடுகளையும் இந்த கடவுளுடைய எண்ணங்களையும் நாம் இன்று உணர்ந்து பார்த்தோம் என்றால் நமது வாழ்விலே இந்த கேள்விக்கு இடம் இருக்காது. நிச்சயமாக ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் இறுதியிலே சொல்ல வேண்டிய ஒன்று, இவர் இருக்கின்ற பொழுது எனக்கேன் அச்சம், இவர் இருக்கின்ற பொழுது எனக்கேன் பயம், இவர் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அனைத்தையும் நிறைவாக்குகின்ற ஒரு நிலைக்கு நாம் இன்று கொண்டு செல்லப்பட முடியும் அல்லது நாம் இன்று உணர்ந்திருக்க முடியும். அப்படி என்றால் இந்த ஒரு சில காரியங்களை நாம் உள்வாங்கி பார்த்து அதன் மூலமாக இவரே இறுதி வரை என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு கொண்டு வந்து நாம் ஆழ முற்படலாம். அன்புக்குரிய மக்களே, நற்கருணை, உடனிருப்பு, கடவுளின் உடனிருப்பு என்று சிந்திக்கின்ற பொழுது என்னை மனிதர்களாகி நாம் இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தனித்துவமிக்கவர்களாக இருக்கின்றோம், அது மறுப்பு இல்லை. தனித்துவமிக்கவர்களாக இருக்கின்றோம், அது மதிப்பில்லை, அது மறுப்பு இல்லை. காரணம், ஒவ்வொருவருமே யுனிக் என்று சொல்லப்படுகின்றது. ஈச் ஒன் இஸ் யுனிக். எனவே ஒவ்வொருவருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான். உன்னை போல் நான் இல்லை, என்னை போல் அவன் இல்லை, அவளை போல் இவள் இல்லை. ஒவ்வொருவருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆனால் ஒவ்வொருவருமே தனிமையாக இருப்பது அல்ல, மாறாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது இந்த உலகிலே கடவுள் மனிதனை படைத்த பிற்பாடு அது சொல்லுகின்ற ஒன்று, நீங்கள் ஒன்றாக இருங்கள். காரணம், நீ ஒன்றாக இருப்பதுதான் உன் வாழ்வில் நன்றாக இருக்க முடியும். உன் வாழ்வில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தான் நீ நலமாக இருக்க முடியும். இல்லை, நோய்வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு விரக்தி அடைந்து உன் வாழ்வை விரட்டி அடித்து விடுவாய். எனவே நீ நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீ தனிமையாக அல்ல, மாறாக சேர்ந்திருக்க வேண்டும். எனவே கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒன்று நமக்கு நன்றாக தெரியும். அவர் தனிமையாக இருப்ப நல்லதல்ல என்று சொல்லி ஒத்த துணையாக மனைவியை ஏற்படுத்தி நீ குடும்பத்தை உருவாக்கி பலுகி பெருகு என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றார். எனவே துவக்கத்திலேயே கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு உடன் இருக்கக்கூடியவர்களை தருகின்றார்.
அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். உடைமைகளை நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம். இந்த உறவுகளின் மையமாக இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு தேவையானவைகள் இவைகள். எனவே உறவின் மையத்திலே இன்று அவன் சுழன்று வர வேண்டியவன், சூறாவளியாக இருக்க வேண்டியவன் அல்ல, சுழன்று வர வேண்டியவன். எனவே இந்த வாழ்க்கை சக்கரம் சுழல்வதற்கு மனிதனுக்கு தேவை இந்த ஒரு உறவின் சக்கரம். எனவேதான் கடவுள் இவ்வாறாக மனிதனை படைத்திருக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், பிரியமான மக்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்புகின்ற பொழுதும் கூட இருவராக அனுப்பியதாக பார்க்கின்றோம். இருவராக அனுப்புகின்றார். நீங்கள் செல்லுங்கள், சென்று சொல்லுங்கள், சொல்லி செய்யுங்கள், செய்து மீண்டும் என்னிடம் வாருங்கள். நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள், நான் சொன்னதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி தனியாக அனுப்பவில்லை, தனி ஆளாக அனுப்பவில்லை. மாறாக இருவராக அனுப்பி வைத்து அவர் செயல்பட வைக்கின்றார். எனவே நான் தெளிவாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த மனிதன் தனிமையாக அல்ல, மாறாக சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து இருக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகின்றார். எதற்காக மனிதன் உடன் இருக்க வேண்டும்? இந்த உறவுகள் உடனிருப்பை துண்டிக்க விரும்புகின்றன. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், அந்த அதிகாரத்தில் ஒரு பெயரிட்டு பார்க்கலாம். தொலைந்து போன அதிகாரம் என்று சொல்லலாம். தொலைந்து போனவைகளை குறிக்கின்ற ஒரு அதிகாரமாக அந்த அதிகாரம் இருக்கிறது. அங்கு காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன் என்று அந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் இந்த மூன்றையுமே நாம் பார்க்கின்றோம். காணாமற் போனவைகளை அவைகள் அங்கு எடுத்து காட்டுகின்றன. இவ்வாறு காணாமல் போனவைகளிலே அங்கு இறுதியிலே கண்டுபிடித்த பிற்பாடு மகிழ்ச்சி அடைகின்றது, மகிழ்ச்சி வருகின்றது. வீட்டை பெருக்குகின்றால், விளக்கை ஏற்றுகின்றால், கண்டுபிடிக்கின்றால், கண்டு மகிழ்வு கொள்ளுகின்றாள். ஆட்டை தேடி செல்லுகின்றான், கண்டுபிடிக்கிறான், தோளின் மேல் போட்டு வருகின்றான், அவன் கொண்டாடுகின்றான். காணாமல் போன மைந்தனை தேடி வீட்டு முற்றத்திலே வீதியில் நிற்கின்றான் தகப்பன், காணுகின்ற பொழுது கொண்டாடுகின்றான். எனவே ஆட்டை கண்ட பொழுது மகிழ்வு, பணத்தை கண்ட பொழுது மகிழ்வு, மகனை கண்ட பொழுது மகிழ்வு, தொலைந்து போனவைகளை கண்டுபிடிக்கின்ற பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அன்று அது. இன்று மனிதனுடைய வாழ்வை பொறுத்த மட்டிலே உறவுகள் தொலைந்தால் தேடி கண்டுபிடிக்கிறானா என்பது ஒரு கேள்விக்குறி. உடைமைகள் தொலைந்து விட்டது என்றால், நிலம் ஒரு அடி போய்விட்டது என்றால் தேடி பிடிக்கின்றான். பணம் காணவில்லை என்றால் தேடி பிடிக்கின்றான். தனமிருக்கிற பொருள் காணவில்லை என்றால் தேடி பிடிக்கின்றான். தேடி கண்டடையும் வரை சோர்ந்து விடுவதில்லை, ஓய்ந்து விடுவதும் இல்லை. ஆனால் உறவுகள் தொலைந்தது என்றால் தேடி செல்லுகின்றானா? ஒரு கேள்விக்குறி. உறவுகள் தொலைந்தது என்றால் தேடி செல்லுகின்றானா? காரணம், நான் ஏன் சொல்ல வேண்டும்? நான் எதற்கு மீண்டும் சொல்ல வேண்டும்? அவன் முகத்தில் எப்படி முழிப்பது? அவன் வீட்டில் எப்படி அடியெடுத்து வைப்பது? அங்கு எப்படி கையை நனைப்பது? என்னால் முடியாது, என்ன சொல்லிவிட்டான், இப்படி சொல்லிவிட்டானே என்று சொல்லி உறவுகளை, தொலைந்து போன உறவுகளை மனிதன் தேடி செல்வானா என்றால் இல்லை. இன்று இருக்கின்ற உலகம் இதுதான் யதார்த்தமான உலகம். ஆனால் தொலைந்து போன பொருட்களை தேடி செல்வதிலே ஆர்வம் காட்டுகின்றான், அக்கறை காட்டுகின்றான், கண்டுபிடித்த பிற்பாடு மகிழ்வு கொண்டாடுகின்றான். கொண்டாட்டம் அங்கு இருக்கிறது. எனவே பொருள் தொலைந்து விட்டது என்றால் கண்டுபிடித்து மகிழ்கின்ற மனிதன், உறவு தொலைந்து விட்டது என்றால், மனித உறவு தொலைந்து விட்டது என்றால் அதை பற்றி அக்கறையற்றவளாக இன்று உலகம் இருப்பது யதார்த்தமான உண்மை. போனால் போகட்டும் போடா என்று விட்டுவிடுகின்ற மனநிலை. மனித உறவு அத்துவிட்டு சென்றது என்றால் அது தொட்டுவிட வேண்டும் என்பதற்காக அல்லாமல் வெட்டி விடுவதற்கும் விட்டு விடுவதற்கும் மனிதன் தயாராக இருக்கின்றான். ஆனால் கடவுளின் சிந்தனை என்ன? நீ உடன் இருக்க வேண்டும். காரணம், இன்று ஒரு மனித உறவுகள் உடனிருப்பின் மூலமாக பெறக்கூடிய பயன்கள் என்ன? அருமையான மக்களே, சோர்ந்து போகின்ற பொழுது சேர்ந்திருப்பதற்கு ஒரு தோள், வீழ்ந்து விடுகின்ற பொழுது எழுப்பி விடுவதற்கு ஒரு கரம், ஆறுதல் அடைய விரும்புகின்ற பொழுது ஆற்றுப்படுத்துவதற்கு ஒரு மனம். எனவே இந்த ஒரு நிலைப்பாடு, உடனிருப்பின் ஒரு உயர்வு என்னவென்றால், மனிதன் சோர்ந்திருக்கின்ற பொழுதெல்லாம் சேர்ந்திருப்பதற்கும், வீழ்ந்து கிடக்கின்ற பொழுதெல்லாம் எழுப்பி விடுவதற்கும், ஆறுதல் அற்றுப்போனவர்களாக வற்றி போன கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அங்கு ஒரு எழுச்சியை கொடுப்பதற்கும், வறண்டு போன வாழ்விலே நீரை பாய்ச்சி வளமை கொடுப்பதற்காகத்தானே கடவுள் மனிதனை உடனிருக்க சொன்னார். எனவே இந்த மனித உடனிருப்பு என்பது இத்தனை காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. சோர்ந்து விழாமல் தடுப்பது, சேர்ந்திருக்க வைப்பது,
திடப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது, ஆற்றல் கொடுப்பது, உற்சாகம் கொடுப்பது, மன்னிப்பது, புரிந்து ஏற்பது, இவையெல்லாம் உடனிருப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இவையெல்லாம் மனிதனுடைய உடனிருப்பினால் கிடைக்கக்கூடிய ஒன்று. எனவே ஒரு கணவன் சோர்ந்து வருகின்ற பொழுது மனைவியின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது, அல்லது மனைவியின் செயல்பாடு என்னவாக இருக்கின்றது? ஏங்க இவ்வளவு முகமாற்றமா இருக்கிறீங்க, ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று கேட்கின்ற பொழுது அங்கு ஒரு கணவனுக்கு ஏற்படும் உற்சாகம் என்ன, ஒரு துள்ளல் என்ன, அனைத்தை மறந்துவிட்டு, கவலை எல்லாம் மறந்துவிட்டு, கவலையை கரைத்துவிட்டு மகிழ்ச்சியை திளைக்க செய்கின்றதே. இதுதான் உடனிருப்பின் உன்னதமான ஒரு நிலை, பிரியமான மக்களே. எனவே ஒரு மனித உறவுகளிலே இந்த உடனிருப்பின் தருகின்ற இந்த உயர்வான காரியங்கள் ஒரு மனித உறவிலே இவ்வாறு இருந்தது என்றால் இறைவனுடைய உடனிருப்பு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க முடியும்? அன்புக்குரிய மக்களே, நாம் சற்று ஆய்வு செய்து பார்ப்போமா? எனவே நம் கடவுள் எங்கோ தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கடவுள் அல்ல, தன்னை முகத்தை மறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கடவுளும் அல்ல, மாறாக உடனிருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை இங்கு உணர்த்துகின்றார். என்றால் மனித உறவுகளிலே உடனிருப்பின் மூலமாக பெறக்கூடிய இந்த பலன்களையும் இந்த பயன்களையும் கடவுள் நமக்கு தருகின்றார். எனவேதான் விடுதலை பயணத்திலே பார்க்கின்றோம், கடவுள் மோசையிடம் கூடாரம் அமைக்க சொல்லுகின்றார். அங்கு கூடாரம் அமைக்கப்படுகின்றது. கூடாரம் அமைத்து கடவுள் கூடி வாழ்வதற்காக வருகின்றார். கூடாரத்தின் மத்தியே அவர் தங்குகின்றார். கூடாரத்திலே அவர் குடியிருக்கின்றார். கூடாரத்தின் முன்னால் மேக தூணாக நிற்கின்றார். எனவே கூடாரம் அமைக்க சொல்லி குடியிருக்கின்ற கடவுளாக அங்கே இடம்பெயர்ந்து வருகின்றாரே. எனவே கடவுளின் உடனிருப்பு முதலாவதாக உணர்த்துகின்ற ஒன்று நம்மோடு குடியிருப்பதற்காக, குடி பெயர்வதற்காக அல்ல. நீ பாவி, நீ துரோகி, நீ நன்றி கெட்டவன் என்று சொல்லி குடி பெயர்ந்து செல்வதற்காக அல்ல, இடம் பெயர்ந்து செல்வதற்காக அல்ல, மாறாக நம்மோடு இருப்பதற்காக. கூடாரத்தின் குடியிருக்கின்ற கடவுள் நமது கூடாரங்களிலும் குடியிருப்பதற்காக, உள்ளமென்றும் கூடாரத்திலும் இல்லமென்ற கூடாரத்திலும் இருப்பதற்காக இந்த இறைவன் தேடி வருகின்றார். இந்த இறைவன் இருக்க விரும்புகின்றார். எனவே என் பிரியமான மக்களே, இது ஒன்று. இரண்டாவதாக யோபுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும், அவர் உடனிருப்பை எந்த அளவிற்கு யோபு ரசித்தார், ருசித்தார். நாமும் அந்த ஒரு உடனிருப்பை நாம் உணர்கின்ற பொழுதுதான் இழந்த அனைத்தையும் நாம் பெற முடியும். உறவுகள் விட்டு போயின, தொட்டமனை விட்டுவிட்டு சென்று விட்டாய், அனைவருமே இழந்து விட்டார்கள். இருப்பினும் கூட இழப்புக்கு மேல் இழப்பு, வேதனைக்கு மேல் வேதனை, உடலிலே கஷ்டம், இவை இருந்தாலும் கூட இறுதியிலே கடவுளின் உடனிருப்பை உணர்ந்த யோபு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று விவிலியம் சொல்லுகின்றது. எனவே கடவுளின் உடனிருப்பை உணர்ந்த அந்த யோபுவுக்கு கிடைத்த பரிசு ஆசீர்வாதங்கள் பன்மடங்காக்கப்பட்ட ஒன்று. அருமையான மக்களே, எனவே இறைவனுடைய உடனிருப்பும் எவ்வாறு மனித உடனிருப்புகள் மூலமாக பெறக்கூடிய தன்மைகள் அனைத்தையும் இறைவனுடைய உடனிருப்பு நமக்கு தருகின்றது. நான் உனக்கு தகப்பனாக இருக்கின்றேன், நான் உனக்கு தந்தை தாயாக இருக்கின்றேன், இதோ என் மடி, இதோ என் கரம், என் கரத்தில் இரு, இதோ என் மடி, அதில் நீ படுத்துறங்கு. நீ வேதனைப்படுகின்றாயா, நீ கஷ்டப்படுகின்றாயா, உன்னை கண்ணீரை நான் கண்டேன், உன் வேதனை நான் கண்டேன், உன்னை விடுவிக்கவே வந்திருக்கின்றேன், உன்னோடு இருப்பதற்காகவே, வாழ்வதற்காகவே, வாழ்விப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் தன் உடனிருப்பை நமக்கு உணர்த்துகின்றார். என் பிரியமான மக்களே, முதிர்ந்த வயதிலே என் பிள்ளை கைவிட்டு விட்டது, என் மருமகள் என்னை விட்டு விட்டாள், நான் நம்பியிருந்த நண்பன் என்னை கைவிட்டு விட்டான், என்னோடு இருந்த பணங்கள் எல்லாம் கரைந்து விட்டது, தொழிலில் நஷ்டம் வந்து விட்டது, இதோ என் வீடெல்லாம் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் வேதனை இருக்கின்றாயா, நீ கவலைப்படுகின்றாயா? இதோ உன்னோடு இருக்கக்கூடிய கடவுள் உனக்கு அனைத்தையும் தருவதற்காக இதோ இருக்கின்றாரே நற்கனை மூலமாக. எனவே அன்புக்குரிய மக்களே, இந்த கடவுள் ஏன் நம்மோடு இருக்க வேண்டும்? அடுத்த ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும், இவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு? எதற்கு இவர் என்னோடு இருக்க வேண்டும்? என்னோடு இருப்ப பொருள் இருக்கின்றதே, இந்த மனைவி இருக்கின்றால், பிள்ளைகள் இருக்கின்றார்களே, இவைகள்லாம் இருக்கின்றன, இவர் ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்விகள் இன்று எழும்புகின்ற பொழுது எசாயா ஆகமம் 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகாக சொல்லுகின்றது, என் ஊழியன் யாக்கோப்பை நான் சேர்ந்து கொண்ட எஸ்ரோன், எஸ்ரோன்,
உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற எஸ்ரோன். எஸ்ரு என்பதற்கு விவிலியத்தின் அடிக்குறிப்பிலே போடப்பட்டிருக்கிறது என் கண்மணியே. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை! நீ உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நீ விரும்புகின்றாய் இல்லையோ, உன்னோடு நான் இருப்பேன். நீ எசுரனாக இருக்கின்றாய், அசுரனாக அல்ல, எசுரனாக இருக்கின்றாய். நீ என்னுடைய கண்மணி. உன்னை எப்படியெல்லாம் வைக்கின்றேன் அழகா சொல்லுகின்றார். ஏனெனில் தாகமுற்ற நிலத்தை நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடையை ஓடச் செய்வேன், உன் வழிபரமின் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழித்தொண்டர்களுக்கு நான் ஆசி வழங்குவேன், அவர்கள் நீரோடு அருகிலுள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளர்வார்கள். என் பிரியமான பிள்ளைகளே, இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கண்மணி நாம். எனவேதான் நீ விரட்டி விட்டாலும் கூட, வேண்டாம் என்று சொன்னாலும் கூட, நீ நினைக்காவிட்டாலும் கூட, மறந்து விட்டாலும் கூட, தொலைத்து விட்டாலும் கூட, இந்த கடவுள் நம்மோடு என்றும் இருக்கின்றார். ஏனெனில் இவர் உடன்படிக்கையின் கடவுள், எனவே உடன் இருக்கின்றார். இவர் நம்மை தத்தெடுத்திருக்கின்ற கடவுள், எனவே நம்மோடு வாழ்வதற்காக தந்து கொண்டிருக்கின்றார். எனவே அருமையான மக்களே, இத்தகைய கடவுளைத்தான் இன்றைய நாளிலே நாம் நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே நான் சொன்னேன், 8ஆம் திருவிழா அன்று எட்டாது கிட்டாது கிடைக்காது என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் மாற்றி திகழ்த்துகின்ற அளவிற்கு நமக்கு அனைத்தையும் தந்து உதவுவதற்காக, நம்மோடு இருந்து நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக, வீழ்ந்து கிடைக்கின்ற பொழுது நம்மை தூக்கி விடுவதற்காக, வழிக்கு விழுகின்ற பொழுதெல்லாம் கரம் கொடுத்து தடுப்பதற்காக இதோ நம்மோடு ஒருவர் இருக்கின்றார். எனவே அந்த கவிஞன் பாடினானே, கடைசி வரை யாரோ என்று பாடினானே, இல்லை, கடைசி வரை இவர், கடைசி வரை இவர். இந்த கடவுள், இந்த நற்கருணை தெய்வம் நம்மோடு இருக்கின்றார். இந்த ஒரு உணர்வை உணர்ந்தோம் என்றால், என் பிரியமான மக்களை, என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை கை நெகிழ்ந்து விட்டார்கள், என்னை விரட்டி விட்டார்கள், என்னை துரத்தி விட்டார்கள், என்னை தள்ளி விட்டார்கள், என்னை அவமதித்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி வேதனைப்படுகிற நமக்கு இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி உடனிருக்கின்ற கடவுளாக உடனடியாக வரக்கூடிய ஒருவர் இவர் மட்டும்தான். எனவே இந்த நற்கருணையின் நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அருமையான மக்களே, இந்த ஒரு செய்தி உள்வாங்குவோமா? எனவே எப்பொழுதுமே நமது ஊரை பொறுத்த மட்டிலே அதற்கு பஞ்சமே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவர் முன்னால் முழந்தால் படித்து ஜெபிக்கின்ற மக்கள் அதிகமாக இருப்பார்கள், அதிகமாக இருக்கின்றீர்கள். எனவே கடவுள் உங்களோடு இருந்து உடனிருந்து உங்களை உயர்த்துவார். அத்தகைய உயர்வை நாம் பெற்று அனுபவித்திட இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசியல் மன்றாட்டு. அருமையான மக்களே, இதோ உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் கண்மணியே என்று சொல்லி இதோ கடவுள் நம்மீது அன்பை பொழிகின்றார். உன் வழிமரபின் ஆசீர்வதிப்பேன், வறண்ட நிலத்தில் தண்ணீர் பாயச் செய்வேன், வளமையான வாழ்வு உனக்கு வழங்குவேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆண்டவரிடம் நம் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். இறைவா, இது சபையை வழி நடத்தும் இது தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் மேன்மையிலும் திருச்சபையை கட்டியெழுப்பவும், திருச்சபையின் வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து காரியங்களையும் நன்முறையில் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் நாயகனே இறைவா, இன்றைய நாளில் புதியதாக மது உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளவிருக்கும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்மை உட்கொள்வதின் வழி புத்துணர்வு பெற்று அன்பை எங்கும் பறைசாற்றிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுவர்களாகிய
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, எமது நாட்டையும் நாட்டு தலைவர்கள் அனைவரையும் மறு தெய்வீக சக்தியால் நிரப்பியருளும். எங்கும் போராட்டங்களும் கலகம் லஞ்சமும் நிறைந்திருக்கின்ற இக்காலத்தில் மக்களின் நிலை கண்டு நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, புனித பரலோக அன்னையின் அருளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் இறை பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணவும், அவர்களது உடலுள்ள தேவைகளை நிறைவேற்றி நலமான வளமான வாழ்வை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து என் கண்மணியே என்று சொல்லி அரவணைக்கின்ற அன்பு தெய்வமே, உமது உடனிருப்பின் மூலமாக உம்மிடமிருந்து பெறுகின்ற அனைத்து நன்மைத்தனங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. சோர்ந்து போய் கிடக்கின்ற, வீழ்ந்து கிடக்கின்ற, வேதனைப்பட்டு தோல்வியுற்று ஏமாற்றப்பட்டு வறட்சியோடு இருக்கின்ற எங்கள் வாழ்விலே ஒரு உடனிருப்பு உற்சாகம் தரும் என் நம்பிக்கையோடு இதை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற மன்றாட்டுகளை தந்து உதவிட வேண்டும் என்று ஆண்டவராக நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். என் உடைந்த இதயத்தோடு என் உணர்வை தருகிறேன். என் வறுமை வாழ்க்கையோடு என் பெருமை தருகிறேன். இதை ஏற்று எனது வாழ்வை மாற்றுவார். இறைவா, அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். ஒரு துளி காணிக்கையை ஒரு கடலால் உம் இரு கைகளிலே ஏற்கின்றார். மனிதனின் கவலைகளை பனித்துளியாய் உம் இரு கண்களிலே துடைக்கின்றார். ஒரு துளி காணிக்கையை ஒரு கடலால் உம் இரு கைகளிலே ஏற்கின்றார். மனிதனின் கவலைகளை பனித்துளியாய் உம் இரு கண்களிலே துடைக்கின்றார். ஆபேலின் காணிக்கையை விரும்பினார். ஆபிரகாம் காணிக்கையை விரும்பினார். ஆவியின் காணிக்கையை விரும்பினார். ஆபிரகாம் காணிக்கையை விரும்பினார். எனது உழைப்பில் ஒரு துளியை இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டினேன். அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன்.
நடக்கிற காலங்களில் பூங்கொடியாய் உம் திருமேனியிலே வளர்க்கின்றாய். வருகிற காலங்களை வளநிலமாய் இருகரம் உயர்த்தி படைக்கின்றாய். நடக்கிற காலங்களில் பூங்கொடியாய் உம் திருமேனியிலே வளர்க்கின்றாய். வருகிற காலங்களை வளநிலமாய் இருகரம் உயர்த்தி படைக்கின்றாய். கைவெண்ணின் காணிக்கையை விரும்பினார் உம் மரியன்னை காணிக்கையில் உருகினார். கைப்பற்றின் காணிக்கையை விரும்பினாய். மரியன்னை காணிக்கையில் உருகினாய். ஒரு மலை போல் மனத்திருந்து இந்த பாதி என்னை ஏற்கவே அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன், அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். ஒரு துளி காணிக்கையை ஒரு கடலாய் உம் இரு கைகளிலே கேட்கின்றார். மனிதரின் கவலைகளை பனித்துளியாய் உம் இரு கண்களிலே துடைக்கின்றாய். ஒரு துளி காணிக்கையை ஒரு கடலாய் உம் இரு கைகளிலே கேட்கின்றார். மனிதனின் கவலைகளை பனித்துளியாய் உம் இரு கண்களிலே துடைக்கின்றாய். ஆபேலின் காணிக்கையை விரும்பினாய், ஆபிரகாம் காணிக்கையை விரும்பினாய். ஆபேலின் காணிக்கையை விரும்பினாய். ஆபிரகாம் காணிக்கையை விரும்பினாய். எனது உழைப்பில் ஒரு துளியை இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டினேன். அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன், அர்ப்பணமாகிடுவேன், என்னை அர்ப்பணமாகிடுவேன். நடக்கிற காலங்களில் பூங்கொடியாய் உம் திருவேதியிலே வளர்க்கின்றாய். வருகிற காலங்களை வளநிலமாய் இருகரம் உயர்த்தி படைக்கின்றாய். நடக்கிற காலங்களில் பூங்கொடியாய் உம் திருவேதியிலே வளர்க்கின்றாய். வருகிற காலங்களை வளநிலமாய் இருகரம் உயர்த்தி படைக்கின்றாய். கைவெண்ணின் காணிக்கையை விரும்பினார். அருமையான மக்கள், நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்திரனுக்கிறதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரின் போற்றிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்துலக நன்மைக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கவும் திருமன் கொண்டு வந்துள்ளோ. இவை உன் திருமகன் இயேசு உடலாக மாறும்போது குறித்து காட்டு ஒற்றுமை சமாதானமாய் கொடைகளை
உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று வாழுமையான குருவாகியவர் நிலையான பலிமுறை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையும் ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியன் அவருடைய உடலை உண்ணும் போது நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை பருகும் போது நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே வானதப்ப நினைவுடன் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவரே நம் இறைவன் தூயவரே, பூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, தூயவரே ஆளுகின்ற ஆண்டவரே. ஆண்டவரே, வானமும் பூமியும் அவரது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராகி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. வானக தந்தையே, இமையாகவே தூயவர், புனித திருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே மது தூயாவை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் நம்மை தாழ்மிடம் என்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நமது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பள்ளி கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண இந்த ஊழியம் உரிய தாமலை ஏற்றுக்கொண்டே என்னை மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவோட இரத்தத்திலும் பங்கெழும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்த்து வேண்டுமான தாழ்மையிடம் என்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட ஆண்டகை யோன் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரின் அன்பு நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர் சொல்ல நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த வடக்குங்குளம் பங்கு தோன்றியதிலிருந்து கத்தோலிக்க நம்பிக்கை ஏற்று உம்முடைய திருவடிகளுக்கு வந்துள்ள அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் கனிவாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் தூயவளனா, ஸ்ரீ கிச்சேரியம்மாள், மிக்கேல் முதன்மை தூதர், முத்திவேர் பெற்ற தேவ சகாயம் மற்றும் தூயவர் திருத்தூதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் கடவுள் உடன்படிக்கையின் கடவுள், நம் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்ற கடவுள். எனவே உடனிருக்கும் கடவுள் என்ற உணர்வோடு உற்சாகமாக எழுந்து நின்று கரம் விரித்து கடவுள் நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக. நான் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவள்ளங்கள் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். படிப்பிலும் பயணத்திலும், நோயிலும் நலத்திலும், வறுமையிலும் வளமையிலும், வாழ்க்கை முழுவதிலும் நம்மோடு உடனிருக்கும் கடவுள் இவரே. இவ்விருந்திற்கு வந்திருக்க நம் அனைவருமே உண்மையிலேயே பேறு பெற்றோம். வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமடையும். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, மற்ற ஆசிராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை திரு இருதயமாகிய தஞ்சஸ்தலத்தில் வைத்து காப்பாற்றியருளும். அனுதினமும் திரு சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்கள் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத மது திரு இரத்தத்தில் தோய்ந்து சுவந்திருக்கும் அவர்களுடைய இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். மது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அருட்கரங்களால் அர்ச்சிக்கப்பட்ட அவர்கள் இருதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாய் இருக்க கடவது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சணியத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்களே குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடவுமாய் இருப்பார்களாக. ஆமென். புதுநன்மை வாங்குகின்ற குழந்தைகளோடு அவர்களுடைய பெற்றோரும் உடன் வருமாறு அன்போடு கேட்டுகிறோம். பெற்றோர் மட்டும் வரவும் தயவு செய்து கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
எனக்குள்ளே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வாசம் செய்கிறார். எனக்குள்ளே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வாசம் செய்கிறார். என்னை இயக்கும் என்னை காக்கும் அவர் என்னுள் இருக்கிறார். என்னை இயக்கும் என்னை காக்கும் அவர் என்னுள் இருக்கிறார். அவர்தான் அன்பின் தேவன், அவரே இயேசுராஜன். அவர்தான் அன்பின் தேவன், அவரே இயேசுராஜன். எனக்குள்ளே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வாசம் செய்கிறார். சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், சேர்த்து கொண்டார், என்னை அழைத்து கொண்டார். சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், சேர்த்து கொண்டார், என்னை அழைத்து கொண்டார். பாவி என்ற பாவங்களை மன்னித்து விட்டாரே, பாவி என்ற பாவங்களை மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா நான் பாடுவேன், ஆனந்த கீதம் நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆனந்த கீதம் நான் பாடுவேன். எனக்குள்ளே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வாசம் செய்கிறார். தாயை போல தாங்கி என்னை சேர்த்திடுவார், என்னை தாங்கிடுவார். தாயை போல தாங்கி என்னை சேர்த்திடுவார், என்னை தாங்கிடுவார். அவர் பிள்ளையாய் அன்பு செய்து காத்திடுவாரே, அவர் பிள்ளையாய் அன்பு செய்து காத்திடுவாரே. அல்லேலூயா நான் பாடுவேன், ஆனந்த கீதம் நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆனந்த கீதம் நான் பாடுவேன். எனக்குள்ளே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வாசம் செய்கிறார். மாயையிலிருந்து விடுபடவே தேடிக்கொண்டே என் தேவனையே, மாயையிலிருந்து விடுபடவே தேடிக்கொண்டே என் தேவனையே. சோதனையில் ஆறுதலாய் என்றும் இருக்கின்றார், சோதனையில் ஆளுநராய் என்றும் இருக்கிறார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆனந்த கீதம் நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆனந்த கீதம் நான் பாடுவேன்.
எனக்குள்ளே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வாசம் செய்கிறார். என்னை இயக்கும் என்னை காக்கும் அவர் என்னுள் இருக்கிறார், என்னை இயக்கும் என்னை காக்கும் அவர் என்னுள் இருக்கிறார். அவர்தான் அன்பின் தேவன், அவரே இயேசுராஜன், அவர்தான் அன்பின் தேவன், அவரே இயேசுராஜன். எனக்குள்ளே எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், என் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே வாசம் செய்கிறார். கருணை ஆண்டவரே அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருணாதரே. கருணை ஆண்டவரே அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருணாதரே. தேடி வந்தேன் உந்தன் பாதம் வரம் தாருமே, தேடி வந்தேன் உந்தன் பாதம் வரம் தாருமே. நாடி வந்தேன் உந்தன் அன்பில் நான் மகிழவே, நாடி வந்தேன் உந்தன் அன்பில் நான் மகிழவே. வாயிரை பாபா வாழ வைக்கவா, தாயிரை வாதா உன்னை எனக்கு தா. வாயிலை பாபா வாழ வைக்கவா, தாயிலை வாதா உன்னை எனக்கு தா. ஆண்டவரே அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருளாளரே. அதிகாலை எழும்போது ஆற்றலாகவா, அருதினமும் அன்பில் வளர அன்னையாகவா. அதிகாலை எழும்போது ஆற்றலாகவா, அனுதினமும் அன்பில் வளர அன்னையாகவா. துன்பம் என்னை சூழும் போது இன்பமாகவா, துன்பம் என்னை சூழும் போது இன்பமாகவா. துள்ளி துள்ளி மகிழும் போது தோழனாகவா, நான் துள்ளி துள்ளி மகிழும் போது தோழனாகவா. வாயிரை பாபா வாழ வைக்கவா, தாயிரை மாதா உன்னை எனக்கு தா. வாயிரை பாபா வாழ வைக்கவா, தாயிரை மாதா உன்னை எனக்கு தா. கண்மூடி தூங்கும் போது காவலாகவா, கவலை நான் கலங்கும் போது கரம் பிடிக்கவா. நான் கண்மூடி தூங்கும் போது காவலாகவா, கவலையினால் கலங்கும் போது கரம் பிடிக்கவா. சொந்தமின்றி வாழும் போது பந்தமாகவா, சொந்தமின்றி வாழும் போது பந்தமாகவா. சொந்தம் இங்கே உண்டு என்று சொல்லி தரவா, சொந்தமின்றி உண்டு என்று சொல்லி தரவா. வாயிரை பாபா வாழ வைக்கவா, தாயிரை வாதா உன்னை எனக்கு தா. வாயிரை பாபா வாழ வைக்கவா, தாயிரை வாதா உன்னை எனக்கு தா. நற்கருணை ஆண்டவரே
அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருளாளரே. நற்கருணை ஆண்டவரே, அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருளாளரே. அதிகாலை எழும்போது ஆற்றலாகவா, அனுதினமும் அன்பின் வளர அன்னையாகவா. அதிகாலை எழும்போது ஆற்றலாகவா, அனுதினமும் அன்பில் வளர அன்னையாகவா. துன்பம் என்னை சூழும் போது இன்பமாகவா, துன்பம் என்னை சூழும் போது இன்பமாகவா. துள்ளி துள்ளி மகிழும் போது தோழனாகவா, துள்ளி துள்ளி மகிழும் போது தோழனாகவா. இறைவாவா வாழ வைக்கவா, இறைவா தா உன்னை எனக்கு தா. இறைவாவா வாழ வைக்கவா, இறைவா தா உன்னை எனக்கு தா. கருணை ஆண்டவரே, அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருளாளரே. நற்கருணை ஆண்டவரே, அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருளாளரே. கண்மூடி தூங்கும் போது காவலாகவா, கவலையினால் கலங்கும் போது கரம் பிடிக்கவா. கண்மூடி தூங்கும் போது காவலாகவா, கவலையினால் கலங்கும் போது கரம் பிடிக்கவா. சொந்தமின்றி வாழும் போது பந்தமாகவா, சொந்தமின்றி வாழும் போது பந்தமாகவா. சொர்க்கம் இங்கே உண்டு என்று சொல்லி தரவா, சொர்க்கம் இங்கே உண்டு என்று சொல்லி தரவா. இறைவாவா வாழ வைக்கவா, இறைவா தா உன்னை எனக்கு தா. இறைவாவா வாழ வைக்கவா, இறைவா தா உன்னை எனக்கு தா. கருணை ஆண்டவரே, அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருளாளரே. கருணை ஆண்டவரே, அன்பு நேசரே, தினமும் என்னை வாழ வைக்கும் அருளாளரே. அன்பான இறை மக்களே, தற்பொழுது நமது 58 வடவையின் குழந்தைகள் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாக அவருடைய திருவுடல் திரு இரத்தம் வழியாக உட்கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித நிகழ்வில் திருப்பலியில் தலைமையேற்று சிறப்பித்தவர்கள் அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் அடிகளார். இளம் குளத்திலே மிக சிறப்பான முறையில் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார்கள். நமது முன்னாள் பங்கு தந்தை தந்தையை அழைத்தவுடன் மிக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்விலே தலைமையேற்று சிறப்பித்தார்கள். நம் அனைவருக்கும் அருமையானதொரு அருள் உரை ஆற்றினார்கள். தந்தை அவர்களுக்கு நமது பங்கு இறைமக்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அவர்களோடு அழகப்பபுரம் பங்கு தந்தையும் திருப்பலி நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கும் நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த 58 குழந்தைகளையும் மிக சிறப்பான முறையில்
உருவாக்கியவர்கள் நமது ராணியக்கா மற்றும் நமது அருட்சகோதரி ரொமோனா அவர்கள். இருவரும் ஒரு மாதமாக மிக சிறப்பான முறையில் நமது குழந்தைகளை புதுநன்மை பயிற்சிக்காக அனைத்து ஜபங்களையும் ஜெபிக்க வைத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பான முறையில் அவர்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த இரு நல்லுள்ளங்களையும் பங்கு இறைமக்கள் சார்பில் எனது உள்ளத்தின் ஆழத்திலும் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். பாசமுள்ள புதுநன்மை குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். சரியாக 11 மணிக்கு உங்களை சிறப்பு செய்ய விரும்புகிறோம். உங்களுக்கான அருமையான பரிசுகள் கொடுக்கப்படவிருக்கின்றன. நல்லுள்ளம் படைத்த ஒரு குடும்பத்தினர் உங்களுக்கு நல்ல பரிசுகளை தரவிருக்கிறார்கள். அது பங்கு மக்களின் சார்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே சரியாக 11 மணிக்கு நமது நடுநிலைப்பள்ளி தூய திருக்குடும்ப நடுநிலைப் பள்ளிக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மணி 9:10 ஆகிவிட்டது. விரைவில் போய் சாப்பிட்டு விட்டு சரியாக 11 மணிக்குள் வந்துவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாசமுள்ள பெற்றோர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். காரணம், அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த நேரத்தில் அந்த பரிசுகள் கொடுக்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும். எனவே அருள் கூர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை பெற்றோர்கள் செய்திரும்படி உங்களை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தந்தையாம் இறைவா, இந்த 8 நவநாள் திருப்பலிகளும் தடையின்றி நடைபெற நல்ல கால சூழலையும் பொருளாதார வசதியும் ஏற்படுத்தி தந்தனைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். என்றும் எங்களை வழிநடத்தும் இறைவா, நாங்கள் புதிதாக உமது உடலையும் ரத்தத்தையும் பெற கடந்த 1 மாத காலமாக எங்களை நல்ல முறையில் பயிற்சிவிக்க சிறந்த அருட்சகோதரி ஆசிரியர் தந்தைமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஞானத்தின் உச்சாம் இறைவா, திருவிழா காரியங்கள் தங்கு தடையின்றி சிறப்புற நடைபெற அயராது உழைத்த எங்கள் பங்கு தந்தையர் அருட்சகோதரிகள் மற்றும் பல நல்ல உள்ளங்களுக்கு உடல் உள் சுகத்தை அளித்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நிறைந்த உள்ளத்தோடு இறைவனுக்கு நன்றி கூற அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனாய் இயேசுவின் திருவுடரத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய இறப்பை உயிர்ப்பை மறைக்காம கொண்டாடும் நாங்கள் அவரை போல் உலகின் இடத்திற்காக நாங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று மன துணிவுடன் வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உடனிருக்கும் தெய்வம் நம்மோடு என்ற உணர்வோடு சென்று வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு
உண்டாகுக.